ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, Stranger Things சீசன் 5 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதோட டாப் 5 ஆரா ஃபார்மிங் மொமெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் நம்ம ரீகேப் இல்லட்னா ரிவ்யூ இதெல்லாம் போட்டு பார்த்துட்டோம். ஸோ டாப் 5 ஆரா ஃபார்மிங் மொமெண்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. ஹைப் பட்டன் வந்துச்சுன்னா அதே அமுக்கி விட்டுக்கோங்க. ஸ்பாயிலர் அலர்ட் இப்பயே சொல்லிக்கிறேன், ஸ்பாயிலர் அலர்ட். சரி, ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 5th பிளேஸ் வந்து கேரோல் வீலர்ஸ் ப்ரொடெக்டிங் ஹாலி. என்ன மாதிரி சீன் தெரியுமா? அவ்வளோ பெரிய டெமோகார்கன் அவன் முன்னாடி வந்து நிற்கும், அசால்ட்டா ஒயின் பாட்டில உடச்சு அது இறக்குவா பாரு. அவ சாவ போறான்னு அவ தெரிஞ்சுமே, ஏன்னா நீங்க ஹவு மெனி டெத் வில் பி தேர் இன் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் என்னோட வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அதுலயே நான் சொல்லியிருப்பேன், ஹாலியை காப்பாத்துறதுக்கு மைக்கோட அம்மா தான் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுவாங்கன்னு. ஸோ நான் சொன்ன மாதிரியே கேரோல உயிரை கொடுக்கல, காப்பாத்திட்டாங்க. ஸோ இது நான் 5th பிளேஸ் தருவேன். ஏன்னா இது பயங்கரமான சீனு. ஃபயர் 4th பிளேஸ். எல்லோட அக்கான்னு சொல்லிட்டு காலின்னு ஒருத்தி வருவாள், அவளை வச்சு ஒரு மேஜர் ரோல் இந்த சீசன் 5ல பிளே பண்ணிருக்கானுங்க. அதாவது எல்லோட கிரிப்டோனைட்டா காலி இருக்கா. சோ இப்போ அவங்க காலியவும் ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. சோ ரெஸ்கியூ இப்போ பண்ணதுனால சோ இப்போ 4th பிளேஸ் வந்து காலியும் 11ம் மீட்டிங் திரும்பவும். சோ 3rd பிளேஸ் மேக்ஸோட கம்பேக் பயங்கரமா இருந்துச்சு. அது எப்படின்னா, ஐ மீன் ஹாலியை வந்து வெக்னா வந்து தூக்கிட்டு போயிட்டா, அந்த ஹாலிக்கு இவ தான் ஒரு சப்போர்ட்டா கூட இருக்கா. ஐ மீன் இப்போ டீம் பிரிஞ்சிருக்கிறதுல மேக்ஸும் ஹாலியும் இப்போ டீமா இருந்து வெக்னாவோட மைண்ட்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோ மேக்ஸோட கம்பேக் பயங்கரம். அதே மாதிரி மேக்ஸோட ஒரு சீனை எனக்கு காமிச்சானுங்க, இவ்வளோண்டு கேப்ல அவர் ரியாலிட்டிக்கு வரது மிஸ் ஆச்சு. அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. இதுக்கு நீங்க தப்பிக்கிற மாதிரி காட்டாமே இருந்திருக்கலாமே, இவ்வளோ க்ளோஸ். பட் அவ இருக்கிறது ஹாலிக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்து, சோ இப்போ அவங்க இருந்து ஏதாச்சும் தப்பிக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கும்ன்றதுனால மேக்ஸ் உள்ள இருக்கிறது ஒரு விதத்துல நல்லதுதான். சோ செகண்ட் பிளேஸ் ஸ்டீவ் டிரைவிங் த கார் டு அப்சைட் டவுன். இன்னும் மாதிரி சீன் தெரியுமா? அந்த இடத்துல 4 பேருக்குமே பயம் இருக்கும், ஆனா 4 பேருமே உள்ள போய் தான் முடிவோட காரை ஸ்டீவ் அச்சு உள்ள ஓட்டுவான் பாரு, உள்ள போயிருவானுங்க. அவன் வேற முன்னாடியே வேற சொல்லுவான், இது பார்க்கதான் வெளியே எல்லாம் கிரன்ச்சியா இருக்கும், உள்ள போடா நல்லா சாஃப்டா அப்படியே உள்ள போயிடலான்னுவான். அதே மாதிரி ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அடி வாங்கினாலுமே உடச்சுக்கிட்டு உள்ள போயிருவானுங்க. சோ ஸ்டீவ், டஸ்டின், நான்சி, ஜானதன் நம்ம ஆல்ரெடி வால்யூம் 1 ட்ரெய்லர்ல பார்த்துப்போம். அவங்க 4 பேர் அப்சைட் டவுனுக்குள்ள போறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருக்குன்னா வில். என்ன கேட்டா வில் வந்து யூஸ்லெஸ் கேரக்டர். ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து 4th சீசன் வரைக்கும் யூஸ்லெஸ்ன்றதோட ஒரு அனாயிங் கேரக்டர். ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து செகண்ட் சீசன் ஸ்பெஷல் பண்ணிட்டாங்க. சோ அவனால தான் நிறைய பேர் சாவறாங்க. செகண்ட் சீசன், தேர்ட் சீசன்ல பார்த்தா ஒரு யூசர், ஃபோர்த் சீசன்லயும் ஒரு யூசர். என்ன இப்ப கரெக்ட்டா யூஸ் வரனா இல்ல மட்டும் அவனுக்கு தெரிஞ்சு அவங்க ரேடா மாதிரி அவன் வெச்சுனா என்ன பத்தி யோசிக்கணும், அவனுக்கு கரெக்ட்டா யோசிக்கணும். அப்படி இருந்த ஒரு கேரக்டரை, அதாவது ஸ்டீவுக்கு எப்படி சீசன் 1ல இருந்து சீசன் 2ல ஒரு கேரக்டர் டெவலப்மென்ட் கொடுத்தானுங்களோ, ஆனா வில்லுக்கு கொடுத்திருக்கானுங்க பாரு ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட். சும்மா ஃபர்ஸ்ட் 4 சீசன் மொக்கையா காமிச்சிட்டு தலைவன் அச்சு தூக்கிட்டான். அதாவது அவன் தான் இப்போ வந்து மான்ஸ்டர்ஸோட வெக்னா மாதிரி ஆயிட்டான். அந்த அளவுக்கு இப்போ வெக்னா வந்து 4th சீசன்ல என்ன பண்ணுவான், மனுஷங்கள அந்த கையெல்லாம் ஒரு மாதிரி உடச்சு பண்ண வைப்பான்ல, அத வில் மான்ஸ்டர்ஸுக்கு பண்ணான். இன்னும் மாதிரி சீன். அதோட அது என்ன மெயின் மேட்டர்னா, அவனால டைரக்டா மட்டும் இல்ல இன்டைரக்டா, அதாவது அவன் பக்கத்திலே இல்லாத டெமோகார்கன்ஸ் கூட அவனால கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஐயோ, அந்த சீன்லாம் பார்க்கும்போது உண்மையான சீசன் 5 ஷோ ஸ்டீலர்னா அது வில் தான். பயங்கரமா இந்த சீரிஸ். சோ நீங்க யாரும் போய் பார்க்கலன்னா பாத்துருங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க.